நேயர்களுக்கு வணக்கம். உலக அளவில் அக்டோபர் மாதம் 21ஆம் தேதியான இன்று சோரியாசிஸ் தினமாக கொண்டாடப்படுகிறது. சோரியாசிஸ் என்கிற நோய் மக்களிடையே மிகப்பெரிய தாக்கத்தை கொண்டுள்ளது. நாம் இன்று இந்த நோய் பற்றியும் இது தொடர்பான சந்தேகங்களுக்கு விளக்கம் தர நமது கேஎம்சி மருத்துவமனையில் தோல் சிகிச்சை பிரிவில் பணிபுரியும் டாக்டர் ஸ்ரீ சுகிர்தி அவர்களிடம் கேட்போம். வணக்கம் மேம். வணக்கம். சோரியாசிஸ் நோய்னா என்ன, அதை பற்றி கொஞ்சம் சிறு விளக்கம் கொடுங்க. சொரியாசிஸ் நோய் வந்து ஒரு நாட்பட இருக்கிற ஒரு தோல் நோய். இது ரொம்ப காமனான நோய். ஒரு 100ல் ஒரு 2 பேருக்கு இது காமனா இந்த நோய்க்கு வர வாய்ப்பு இருக்கு. சோரியாசிஸ் வந்து எதனால் வருகிறது? சொரியாசிஸ் வந்து ஒரு ஆட்டோ இம்யூன் டிசீஸ்ன்னு சொல்லுவோம். சில ஜெனட்டிக் ப்ரீடிஸ்போஷன், அதாவது சில பேருக்கு இது வர்றதுக்கான டெண்டன்சி இருக்கும். அவங்களுக்கு நம்மளோட ஓன் எதிர்ப்பு சக்தியே தோல்ல இருக்க கிருமியை தாக்காம தோலையே தாக்கும்போது இந்த நோய் வரும். சொரியாசிஸ் நோய் வந்து யாருக்கு வரும்? சொரியாசிஸ் நோய் வந்து ரொம்ப காமனான நோய். இது வந்து 100ல் 1 to 2 பேருக்கு இது காமனா வரலாம். சின்ன பசங்களும் சரி பெரியவங்களும் சரி 2 பேருக்கும் இருக்கலாம். சின்ன பசங்களுக்குன்னா 15லேருந்து 25 வயசு உட்பட ஆளுங்களும், அதே மாதிரி 40லேருந்து 60% ஆளுங்களுக்கும் வரும். ஆணுங்களும் பெண் 2 பேருக்குமே இது வரலாம். இது ஒரு தொற்று நோயா? இல்லை, இது வந்து தொற்று நோயே கிடையாது. நம்ம சாதாரணமாக பேசுறதுனாலையோ தொடுறதுனாலையோ அவங்க கூட வாழறதுனாலையோ இது யாருக்குமே பரவாயில்ல. இந்த நோய் வந்து ஆரம்ப காலத்துல எப்படி கண்டுபிடிப்பது? இந்த நோய் வந்து தலை, கை, கால், மூட்டு இதில் தான் மோஸ்ட் காமனாக வந்து தெரியும். வட்டமாக சிவப்பாக இருக்கும். அதில் செதிலாக வரும். தலையில் யூஸ்வலாக அதிகமாக பொடுகு தொந்தரவு இருக்கும். ஷாம்பு எவ்வளோ போட்டாலும் சரியாகாது. அதே மாதிரி சில டைப்பில் வந்து உடம்பு பூராவுமே செவந்து செதிலாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதுன்னு பார்த்தோன்னா அதில் இருக்கிற அரிப்பு அதெல்லாம் வந்து ஏற்படும் மக்களுக்கு. இப்போ அந்த நோய் உள்ளவங்களுக்கு ரொம்ப அரிப்பு உடம்புல இருந்துட்டே இருக்கும், அதுக்கு என்ன பண்ணலாம்? யூஸ்வலாக அரிப்பு இருக்கும்போது இது சொரியறது கூடாது. ஏன்னா சொரிச்சல் இல்லை ஏதாவது ஒரு இது நம்ம பண்ணும்போது அது கூடுதலாக தான் ஆகும். அந்த சொரிக்கிற இடம் எல்லாமும் பக்கமும் வரலாம். அதனால அரிப்பு இருக்கிறத தவிர்த்துக்கணும். அதுக்கு யூஸ்வலாக வந்து நிறைய எண்ணெய் அந்த மாதிரி தடவுறது இல்லை மாய்ஸ்சரைசிங் லோஷன் அந்த மாதிரி இது பண்ணி தோல் வறட்சியாக இருக்கிறத தவிர்த்துக்கணும். அப்போனா ஊறல் வந்து கொஞ்சம் நல்லா குறைஞ்சிரும். இந்த நோயில வந்து என்னென்ன வகைகள் இருக்கு மேம்? இந்த நோய் வந்து எல்லா இடத்த பொறுத்து நம்ம இது பண்ணுவோம். ஒன்று வந்து தலையில் இருக்கிறது ஸ்கேல்ப் சொரியாசிஸ்ன்னு சொல்லுவோம். இன்னொன்று வந்து உடம்பு பூராவும் வரும். அது வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணாமல் ரொம்ப நாள் விட்டுட்டோன்னா எரித்ரோடெர்மிக் சொரியாசிஸ்ன்னு சொல்லுவோம். சில இடத்துல கை, கால், மூட்டு அந்த இடத்துல மட்டும் வரும். அது கிரானிக் பிளக் சொரியாசிஸ்ன்னு சொல்லுவோம். சில பேருக்கு கை, பாதங்கள், கை, உள்ளங்கை, பாதம் இந்த இடத்துல மட்டும் வரும். சில பேருக்கு நகத்துல மட்டும் கூட வரலாம். அதுவும் ஒரு டைப் சொரியாசிஸ் இருக்கு. இந்த நோய் உள்ளவங்க வந்து எந்த மாதிரியான உணவு வகைகள் எடுத்துக்கொள்ளலாம்? இந்த நோய் உள்ளவங்களுக்கு செதிலாக போகிறதுனால, உடம்புலேருந்து போகிறதுனால அவங்களுக்கு வந்து புரோட்டீன் குறைபாடுகள் அதிகமாக இருக்கும். அதனால முடி கொட்டுறது அந்த ப்ராப்ளம்லாம் வரும். அதனால் அவங்க வந்து புரோட்டீன் சத்து உள்ள முட்டை, இறைச்சி, சுண்டல் அதெல்லாம் வந்து அதிகமாக சேர்த்துக்கணும். இந்த நோய் வந்து எதனால் வந்து அதிகரிக்கிறது? இந்த நோய் வந்து யூஸ்வலாக வந்து சிகரெட் பழக்கம், புகையில பழக்கம், அதுக்கப்புறம் வந்து தண்ணி அதிகமாக சாப்பிட்றது, இதனால ரொம்ப கூடுதலாகும். சில பேருக்கு வந்து ரொம்ப வெப்பத்திலையும் வெயில்லையும் அதிகமாக வேலை செய்யறதுனாலையும் இது கூடும். இந்த நோய் உள்ளவங்களுக்கு வேறு ஏதேனும் நோய் வர வாய்ப்பு உள்ளதா? ஆமாம், இந்த நோய் உள்ளவங்களுக்கு யூஸ்வலாக வந்து குடல் ப்ராப்ளம்கள் வரும். லைக் வந்து இன்ஃப்ளமேட்டரி பவல் டிசீஸ், சீலியக் டிசீஸ்ன்னு சொல்லுவோம். அது காமனாக வரும். அதே மாதிரி இவங்க எல்லாரும் கொஞ்சம் ஒபிசிட்டிக்கு அதிகமாக உள்ள இருக்கும். அதனால் அவங்களுக்கு வந்து எடை கூடுறதும், அதுக்கப்புறம் அந்த எடை அதிகமானதுனால ஹார்ட் ப்ராப்ளங்கள் அதுவும் வரலாம். அது போல் முக்கியமாக வயதானவங்களுக்கு கை, கால், மூட்டு வீக்கம், வலி அது எல்லாமே சொரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ்ன்னு சொல்லுவோம். இதுவும் காமனாக இந்த நோயில் இருக்கும். இந்த நோய்க்கு வந்து சிகிச்சை இருக்கா? இந்த நோய்க்கு சிகிச்சை இருக்கு. நல்லா குணப்படுத்துகிற அளவுக்குமே இருக்கும். என்னன்னா 1-2 இருக்கும்போது ஆயின்மெண்ட்லேயே குறைச்சிடலாம். நிறைய இருக்கும்போது டேப்லெட்ஸ் அந்த மாதிரி கொடுப்போம். வார மாத்திரை இல்லை டெய்லி மாத்திரை அந்த மாதிரி கொடுப்போம். அதுக்கப்புறம் இதனாலும் இன்னொன்று லைட் தெரப்பி, ஃபோட்டோ தெரப்பின்னு சொல்லுவோம். அதுவுமே வந்து இதுக்கு நல்லாவே ஒர்க் ஆகும். இந்த நோய் இருக்கவங்க வந்து வெளியே வர்றதுக்கு ஒரு பயம் இருக்கும்.
மற்ற கூட்டத்துல இருக்கும்போது கூட அவங்களுக்கு மற்றவங்க நம்மளை பார்ப்பாங்களோ அப்படின்னு கூட நம்ம மனசுக்குள்ள ஒரு மாதிரி தயக்கம் இருக்கும். அதுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க மேம்? யூஸ்வலாக வந்து இது கொஞ்சம் நிறைய இருக்கிறதுக்கு வந்து நிறைய பேர் இந்த மாதிரி கஷ்டப்பட தான் செய்வாங்க. பட் ஆனால் இதுக்கு பயப்படவே தேவையில்லை. இது ஃபுல்லாக சரி பண்ணக்கூடிய அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட்டுமே இப்போ வந்துருச்சு. இந்த நோயினால் பயமோ மன அழுத்தமோ அந்த கூச்சம் எதுவுமே தேவையில்லை. ஏன்னா இப்போ இருக்க லேட்டஸ்ட் ட்ரீட்மெண்ட்டில் இதை ஃபுல்லாகவே சரி பண்ணிடலாம். இவ்வளவு நேரம் சோரியாசிஸ் நோய் தொடர்பான சந்தேகங்களுக்கு விளக்கம் அளித்த நமது தோல் நிபுணர் டாக்டர் ஸ்ரீ சுகிர்தி அவர்களுக்கு நமது KMMC மருத்துவமனை சார்பாகவும் நேயர்கள் சார்பாகவும் மிக்க நன்றி. நன்றி.